பிகு பிகு நான் தான் உன்னோட அம்மா. சோனாக்ஷி, என்ன பேசுறாவ? பேகுவ உள்ள கூட்டிட்டு போங்க. அண்ணி, என்ன கூட்டிட்டு போறேன்? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. நீ ஒண்ணும் அவ அம்மா கிடையாது, நான் தான் அவ அம்மா. அவகிட்ட இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாத. நான் ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணல. அவ என்னோட பொண்ணு. நான் அவகிட்ட உண்மையதான் சொல்றேன், அவ்வளவுதான். உண்மை என்னன்னா பேகு என்னோட பொண்ணு. பிரீதா, இந்த பொண்ணுகிட்ட எதுக்காக வீணா பேசிட்டு இருக்க? இவ சொல்றது பொய்ன்னு உனக்கு தெரியும்ல. பிஹு இவளோட பொண்ணு இல்ல. இவ நம்ம வீட்டுக்கு எமோஷனல் டிராமா பண்ண வந்திருக்கா, வேற எதுவும் இல்ல. ப்ளீஸ், நான் ஒன்னும் போய் சொல்லல. அன்னைக்கு லாஸ்ட் டே உங்க எல்லாரையும் பார்க்க வரும்போது அப்ப கூட நான் எந்த பொய்யும் சொல்லல. நான் நிஜமா அவுட் ஆஃப் இந்தியா போலான்னு தான் இருந்தேன். ஆனா என்னோட பொண்ணோட போலான்னு நினைச்சேன். பொய் சொன்னது என்னோட டாட் தான். என்னோட டாட் தான் என் பொண்ணை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சாரு. லாஸ்ட் டே உங்க எல்லாரையும் பார்க்க வந்தல்ல, அன்னைக்கு தான் என்னோட குழந்தை எந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. அன்னைக்கே நான் ஆர்ஃபனேஜ் போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டு என் பொண்ணை கூட்டிட்டு அவுட் ஆஃப் இந்தியா போயிடலாம் நினைச்சேன். அதனாலதான் உங்க எல்லாரையும் நான் கடைசியா பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, உங்ககிட்ட நான் என் குழந்தைய பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா நான் உங்ககிட்ட பொய்யும் சொல்லல. நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லல, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் உயிர் வாழ என்னோட பொண்ணு போதுமானவ. நான் அவளை என் கூட கூட்டிக்கிட்டு இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடணும்னு நினைச்சேன். நான் அவளோட வாழ்நாள் முழுக்க வாழணும்னு நினைச்சேன். ஆனா நான் அன்னைக்கு ஆர்ஃபனேஜுக்கு போனப்ப என்னோட பொண்ணு ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணிருச்சுன்னு தெரிஞ்சது. யார் அடாப்ட் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்ல கூட இல்ல. என்னோட பொண்ணு தான் என்னோட உயிர். நான் ஏதோ பண்ணி யார் அடாப்ட் பண்ணாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இது கோஇன்சிடென்ட்டோ இல்ல விதியோ, எந்த ஃபேமிலி அடாப்ட் பண்ணுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அது ஒரு பெரிய துக்கமா இருந்தது. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது என் பீகுவ ஏதோ ஒரு குடும்பம் இல்ல, அவளோட சொந்த டாட் அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். இவ்வளவு நேரம் நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்காக நீ என்ன வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்ல. நீ என்ன சொன்ன? பீஹுவா அவளோட அப்பா அடாப்ட் பண்ணிருக்காரா? நீ தப்பா சொல்ற. பீஹுவா அவளோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. கரண், இவ கூட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறா. இவ கைய பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பேப்பர்ஸ் காட்டுறேன். 1000 உருவாக்கலாம். பணத்தை கொடுத்தா இந்த மாதிரி பேப்பர்ஸ யார் வேணாலும் உருவாக்கலாம். அதனால எங்க கிட்ட பேப்பர்ஸ பத்தி எல்லாம் பேசாத. ஆக்சுவலி எனக்கு உன்னோட பிளானிங் ரொம்பவே நல்லா புரிஞ்சிருச்சு. ஆர்ஃபனேஜ் மூலமா நாங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணோம்னு தெரிஞ்சதும், வாவ் நல்லது, நல்ல பிளானிங் இது. இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ என்னோட பொண்ணுன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பிரீதாவை வழியில இருந்து நகர்த்தி அவ இடத்துல நீ இருக்கணும்னு நினைச்சேன். அமேசிங். ப்ளீஸ் கரீனா ஆண்டி, ஸ்டாப் இட். நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவ இல்ல. சோ ப்ளீஸ் என்ன பத்தி இப்படிலாம் பேசறத நிறுத்துங்க ப்ளீஸ். நான் கரனோட லைஃப்ல வரணும்னு நினைக்கல. நான் பிரீதாவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. நான் இங்க என் பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு வந்தேன். அவளை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். போது நிறுத்து. நீ பிஹுவத்தோட முயற்சி பண்ணாலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? பிஹு உன்னோட மக கிடையாது. பிஹு என் பொண்ணு தான். கரண் பிரீதாவோட மக தான். இல்ல, அவ என்னோட பொண்ணு தான். கிடையாது. சரி, நீங்க இப்படிதானே சொல்றீங்க. நான் இத ப்ரூவ் பண்ணிடுறேன். என்ஜிஓ காரங்கள கூப்பிடுங்க. அவங்களே அவளோட அம்மா யாருன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள இப்பவே கூப்பிடுங்க. எதுக்கு? யாரையும் நாங்க கூப்பிட மாட்டோம். நான் தான் சொன்னல. கரீனா, ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அந்த என்ஜிஓ லேடி காயத்ரி கூப்பிடலாம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். மா, ஹலோ காயத்ரி, நான் கரீனாவோட அம்மா பேசுறேன், வாணி. சொல்லுங்க பானிமா. உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். உங்களால கொஞ்சம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வர முடியுமா? கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு ப்ளீஸ். பீகு பத்தி ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
வாணிமா, நான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட போயிட்டு இருக்கேன். அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் அவங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். தேங்க்யூ so மச். நான் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க வராங்க. அவங்களுக்கு பிஹுவை பத்தி எல்லாமே தெரியும். அவங்க வந்ததும் உண்மையெல்லாம் வெளியில வந்துரும். கரீனா, உள்ள வா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மா, நானும் தான். சரளா ஆண்டி, நீங்க என்கிட்ட யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. தயவு செஞ்சு நீ என்ன அப்படி பார்க்காத. நீ என்ன சொல்ல நினைக்கிற, நீ என்ன செய்ய நினைக்கிறேன்னு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. இது வரைக்கும் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? உனக்கும் கரணுக்கும் ஒரு குழந்தை இருந்தது, ஆனா இறந்துருச்சுன்னு சொன்ன. ஆனா இப்ப உயிரோட இருக்குங்கிற. அந்த குழந்தை தான் இந்த பீகுங்கிற. அந்த குழந்தை இப்பதான் இந்த வீட்டுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு? இப்பதான் கரணும் பிரீத்தாவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, அதை ஏன் பிரிக்கணும்னு பாக்குற? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. என்ன நீ இப்படி பார்க்காத. நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய விரும்பல. நான் செய்யவும் மாட்டேன். ப்ளீஸ். சரளா ஆண்டி, சரளா ஆண்டி, ஆனா தயவு செஞ்சு நிறுத்துறியா? சரளா ஆண்டி சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. அவங்களுக்கு இப்போ அவங்க பொண்ணை பத்தின கவலை தான். ப்ளீஸ், ஒரு அம்மாவோட எமோஷனலை ஹர்ட் பண்ணாதயா ப்ளீஸ். எப்படியோ நீ போய் சொல்லி கர்ணண்ணாவோட பேரை கெடுத்துட்ட. ப்ளீஸ், ஒரு அம்மாவோட சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணாத. ரெக்வெஸ்டா கேட்கிறேன். கேளுங்க. நீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? கேக்குறேன், ஆனா எனக்கு பதிலும் வேணும். இங்க பார், என் மனசுல ஒரு விஷயம் தோணிக்கிட்டு இருக்கு. அது உண்மைன்னு எனக்கு தோணுது. எனக்கு வேண்டியதெல்லாம் காயத்ரி வந்த உடனேயும் தேவையில்லாம கண்டதெல்லாம் வெளிப்படக்கூடாது. அதை கேட்டு யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால இப்பவே நீ அதை சொல்லிடுறது பெட்டர். சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு ஞாபகம் இருக்கு, குழந்தைய தத்தெடுக்கலான்ற ஐடியாவை நீ தான் கரணுக்கும் பிரீத்தாவுக்கும் சொன்ன. நீ தானே சொன்ன? நேத்து வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்கல்ல? உங்களோட அந்த ஐடியாவால இன்னைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் கரீனாக்கா. நீங்க சொன்ன ஐடியா படி நடந்ததால தான் நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பீஹு நம்ம வாழ்க்கையில வந்துட்டா. பிரீத்தாக்கும் குழந்தை கிடைச்சிருச்சு. இதை விட பெரிய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில வேற என்ன இருக்க முடியும்? நீங்க தான் பாத்தீங்களா, வெளியில சோனாக்ஷி வந்து நின்று பீஹு என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீங்க என்னடானா என்ஜிஓல இருந்து பீஹுவை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. உண்மை என்னக்கா? அதோட சோனாக்ஷி சும்மா சொல்லல, அவகிட்ட ஆதாரமும் இருக்கு. ஆதாரமா? ரியலிமா? அந்த பேப்பர்ஸா? பணத்தை கொடுத்தா யார் வேணாலும் அந்த பேப்பர்ஸை ரெடி பண்ணலாம். என்னால நம்ப முடியலமா. நான் உங்க மக. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அந்த சோனாக்ஷி சொல்றது உண்மையா? இல்ல, அவ உண்மையை சொல்றான்னு எனக்கு தோணல. ஆனா நீ உண்மையை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லிடு. எங்க எல்லாருக்கும் தெரியாத உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடு. மா, உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு தான் எனக்கும் தெரியும். ஃப்ராங்க்லி, பிஹுவை யார் பெத்தாங்கன்னு எனக்கு நிஜமா தெரியாது. அது மட்டும் இல்லாம கரனோட மகன்னு தெரிஞ்சுதான் நான் பிஹுவை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்காதீங்க. பாட்டி, அக்கா கீழே என்ஜிஓல இருந்து அவங்க வந்திருக்காங்க. வாங்க. ஸ்ருதி, பிஹு எங்க போனா? அக்கா பிஹு, நான் அவளை தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவ விண்டோ வழியா வண்டி உள்ள வரத பார்த்த உடனே அவ பாட்டு குதிச்சுக்கிட்டே காயு ஆண்டி வந்துட்டாங்க, காயு ஆண்டி வந்துட்டாங்கன்னு அவங்க கிட்ட போயிட்டாக்கா. என்னால அவளை அப்ப தடுக்கவே முடியல. சாரிக்கா. ஸ்ருதி, எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லக்கா. கருணா ஆண்டி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ருதி, ஒருவேளை
பேஹு நிஜமாவே சோனாக்ஷியோட பொண்ணா இருந்தா? சோனாக்ஷியோட பொண்ணை எப்படி இருக்க முடியும்க்கா? அவ உங்க பொண்ணுக்கா? ஆனா நான் ஒன்னும் அவளை பெத்தெடுக்கலையே. ஐயோ, நீங்க ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க? இந்த சோனாக்ஷி மேல எனக்கு பெரிய டவுட் இருக்குக்கா. பீகு அவளோட பொண்ணா நிச்சயமா இருக்கவே முடியாது. கண்டிப்பா அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காக்கா. உங்களுக்கு தான் தெரியும்ல, சோனாக்ஷியோட கல்யாணத்துல சோனாக்ஷி எல்லாரும் முன்னாடி அதை சொல்லிருக்கா. அவ பெத்தெடுத்த குழந்தை அன்பார்ச்சுனேட்லி செத்து பிறந்ததுன்னு சொன்னா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு பீகு தான் அவளோட பொண்ணுன்னே வச்சுக்கலாம். அப்படின்னு இவ்வளவு நாள் எங்க இருந்தா? அந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல இருந்தால அப்ப ஒன்னும் இவ்ள கிளைம் பண்ண வரலையே. சரி, ஒருவேளை அவளோட அப்பா தான் அவகிட்ட குழந்தை செத்து பிறந்ததுன்னு போய் சொன்னார்னு வச்சுப்போம். ஆனா அவளோட டேட கிராஸ் குவெஸ்டின் கூட பண்ணலையா என்ன? அட, அவளோட டேட் அப்படியே நம்பிடுவாளா? அட, இது வரைக்கும் அவளோட பொண்ணு உயிரோட இல்லந்தானே நினைச்சிட்டு இருந்தா. இப்போ பீகு இந்த வீட்டுக்கு வந்ததும், உங்க வீட்டுக்கு வந்ததும் பீகுவை கிளைம் பண்ண வந்துட்டா. அக்கா, நான் தான் சொல்றேன்ல, பீகுவோட அம்மா நீங்க தான், அந்த சோனாக்ஷி இல்லக்கா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, கீழே அந்த என்ஜிஓல இருந்து காயத்ரி வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல போறாங்க பீகு அவளோட பொண்ணு கிடையாதுன்னு. அப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். வாங்க கீழே போல வாங்க. என்ன நம்ம எதையுமே மிஸ் பண்ணிட கூடாதுக்கா. வாங்க. அம்மா, வந்ததுல இருந்து உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. பிரீதா, இவ உங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. நானும் பீஹுவை ரொம்பவே நேசிக்கிறேன். நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க? இவ ரொம்ப நல்லவ. பீஹு கூட உங்களை ரொம்ப நிறைய நேசிக்கிறா. பீகு செல்லம், சரி வா, நம்ம 2 பேரும் கேட்ச் விளையாடலாம். நான் ஓடுவேன், நீ வந்து என்ன பிடிக்கணும், சரியா? அட, எனக்கு நீ ஓட வாய்ப்பே தரலையே, என்ன அப்படி பிடிச்சிட்டியே. பிகு, நீ உன்னுடைய சித்தியை பிடிச்சிட்ட. அத்தை பிடி, நீங்க 2 பேரும் சேர்ந்தே பிடிங்க. அண்ட் ஐ சேலஞ்ச் யூ. பிடிக்க முடியாது. ரெடி? ரெடி. 1 2 போடி, சீக்கிரம் போ, புடி. பீகு, மேடம் வர முடியலன்னு சொல்ல சொன்னாங்க. ஒரு முக்கியமான வேலைய வெளியே போயிருக்காங்களாம். சோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னோட பேர் நீத்து. நீத்து, நாங்க என்ன கேக்குறோம்னா, பீஹுவை பெத்தெடுத்த அம்மா யாரு? ஆண்டி, எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, எங்களால எப்படி எல்லார் பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. நான் செக் பண்ணி சொல்லிடுவேன். ஆனா பீகுவோட கேஸ் ரொம்ப டிஃபரெண்ட். ஆனா பீகுவோட அம்மா வந்து எங்க ஆர்ஃபனேஜ்ல அவளை விட்டுட்டு போகல. அவ எங்களோட ஆர்ஃபனேஜுக்கு வெளியே கிடைச்சா. யாரோ அவளை அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன? பீகுவை யாரும் வெளிய வைக்கல, அவள உங்களோட ஆர்ஃபனேஜ்ல கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. கொஞ்சம் சரியா சொல்லுங்க. நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. ஐ அம் டெட் ஷூர். என்னோட டாட் தான் பீகுவை உங்க ஆர்ஃபனேஜ்க்கு கொடுத்திருக்காரு. வெயிட், இது உண்மை இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் மெயிலையும் செக் பண்ணி சொல்லிடுறேன். நான் சொன்னது தப்பில்ல. என்னோட ஃபைல்ஸும் அதுதான் ப்ரூவ் பண்ணுது. பீகுவை யாரோ எங்க ஆர்ஃபனேஜுக்கு வெளியே தான் விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன கேட்டுட்டியா? இதுக்கு மேல உனக்கு ஆதாரம் வேணுமா? பிஹு உன்னோட மக தானே, இதுக்கு மேலயும் சொல்லுவியா என்ன? ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நல்லா நீ ஆக்டிங் பண்ண, ரொம்ப ஜென்யூனா. என்னோட அம்மாக்கு கூட என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவங்களும் உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னவோ நான் போய் சொல்றேன்னு தோணுச்சு. ஏன்னா பொய்ய தான் சந்தேகப்படுவாங்க. நீங்க உண்மைய சொல்லல. இங்க பாருங்க நீத்து, நீங்க ஒரு ஆர்ஃபனேஜ் தானே நடத்துறீங்க. குழந்தையோட பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ நல்லா புரிஞ்சிருப்பீங்கல்ல. அதோட நீங்களும் ஒரு அம்மா தானே. ஒரு அம்மாக்கு எப்படி உங்களால இப்படி செய்ய முடியுது? நீங்க வாய் வார்த்தைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். உங்க மனசுக்கு நல்லா தெரியும் நான் சொல்றது பொய்யும் இல்ல, நீங்களும் உண்மைய சொல்லவே இல்லன்னு. சரிதானே? கரெக்ட் தானேனா? முன்னாடி தானே இப்ப நான் எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணேன். உனக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோ. பீகோட அம்மா நீ கிடையாது. ஓ ப்ளீஸ், நீங்க இவகிட்ட எதுக்கு ப்ரூஃப் கேக்குறீங்க? உங்க எல்லார் முன்னாடியும் உயிரோட ஒரு அம்மா நின்னுகிட்டு இருக்கேன். நான் தான் பீகுவோட அம்மா. நான் உங்க எல்லாருக்கும் ப்ரூஃப் தரேன். நான் தான் பீகுவோட அம்மா. பீகு தான் என்னோட பொண்ணு. இங்க பாருங்க, இந்த ஆர்ஃபனேஜ் பாத்துக்கிறவங்க தானே நீங்க. அதே ஆர்ஃபனேஜ்ல இருந்தா இந்த பேப்பரை கொண்டு வந்திருக்கேன்.
பாருங்க, பீகு பிறந்தது மே 15, 2017. இந்த டேட்ல தான் நான் என்னோட பொண்ண பெத்தெடுத்தேன். அதோட நீங்க சொல்ற இந்த கதையெல்லாம் இருக்கே, யாரோ ஆர்பனேஜ்ல குழந்தைய விட்டுட்டு போனாங்கன்னு, இந்த கதையெல்லாம் சினிமாக்கு வேற நல்லா இருக்கலாம். ஆனா இது ஒரு பொய். ஏன்னா என் குழந்தைய என்னோட டாட் உங்க ஆர்பனேஜ்ல கொடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க பாருங்க ஹாஸ்பிடல் பேரு, இங்க தான் நான் என்னோட பொண்ண பெத்தெடுத்தேன். இந்த ஒரிஜினல் பேப்பரை நான் உங்க ஆர்பனேஜ்ல இருந்து கொண்டு வந்தது. இப்ப இது என்கிட்ட எங்க கிடைச்சது, எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு கேட்காதீங்க. இதுதான் உங்களோட ஆதாரம், நீங்களும் பாருங்க. ஆனா என்கிட்ட சாட்சியும் இருக்கு. அதுதான் என்னோட டாட். ஏன்னா என்னோட டாட் தான் உங்களோட ஆர்பனேஜ்ல என் குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் குழந்தைய வளர்க்க கூடாதுன்னு என் டாட் விரும்பி இருக்காரு. ஏன்னா நான் சிங்கிள் மம் ஆகிறதுல என் டாட்க்கு விருப்பம் இல்ல. என் பேரு கிடைக்கூடாதுன்னு நினைச்சாரு. சொசைட்டில எங்க குடும்பம் மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா விஷயம் எவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஐ அம் டெட் ஷூர் என்னோட டாட் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா நான் பொய் சொல்லல, பொய் சொல்றது நீங்களாம் தான். அண்ட் மைண்ட் யூ, என்னோட டாட்க்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அவருக்கு பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் தெரியும். ஆனா அந்த லாயர்ஸ் ஒரு நொடியிலேயே நான் சொல்றதுதான் உண்மை, நீங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிச்சிருவாங்க. பீஹுதா என்னோட பொண்ணு, நான் தான் அவளோட அம்மா. ஆனா அதுக்கப்புறம் உங்க ஆர்பனேஜோட நிலைமை என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சீங்களா? உங்க ஆர்பனேஜ்க்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குல்ல. பிளாக் லிஸ்டட் ஆயிடும் உங்களோட ஆர்பனேஜ். பேன் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் உங்க ஆர்பனேஜ்ல இருந்து எந்த குழந்தையும் யாரும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க பொய் சொல்றதுக்கு இப்ப எதுவுமே மிச்சம் இல்ல. இதுக்கு மேல விஷயம் பெருசாக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால எது உண்மையோ ப்ளீஸ் எல்லார்கிட்டயும் அதை சொல்லிடுங்க. இல்லனா நான் இப்பவே என்னோட டாட்க்கு ஃபோன் பண்ணிடுறேன். வெயிட், அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பிகுவ உங்களோட அப்பா தான் எங்க ஆர்ஃபனேஜ் வாசல்ல போட்டுட்டு போனாரு. என்ன பிரச்சனை? மூளை குழம்பிடுச்சா என்ன? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்க இருந்து பேசிட்டு இருப்பீங்க, நாங்க கேட்டுட்டு சும்மா இருப்போம்னா? உங்க மேல லீகலா கேஸ் போடுவேன். யார் குழந்தைய அடாப்ட் பண்ணாங்கிற விஷயம் உங்களை மீறி எப்படி வெளியே போச்சு? உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வந்து யார மிரட்டுற? எங்க ஃபேமிலி மிரட்ட லீகல் டீமோட வரியா? நானும் என் லீகல் டீமை வர சொல்றேன். அவங்கள வச்சு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். இங்க பாருங்கப்பா, நான் கமிஷனர் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். போலீஸ் வந்து இவளை இங்க இருந்து விரட்டி அனுப்புவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஆனா இந்த விஷயம்லாம் கரீனா மேம்க்கு தெரியுமே. பிகு இந்த குடும்பத்தோட ரத்தங்கிறது கூட கரீனா மேம்க்கு தெரியும். அதனாலதான் இவங்க எங்களோட ஆர்ஃபனேஜுக்கு வந்து மத்த பேரண்ட்ஸ் மாதிரி வேற குழந்தைங்களை செலக்ட் பண்ணல. ஏன்னா யாரை அடாப்ட் பண்ணோன்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா கரீனாக்கா, நீங்க பீஹுவ பத்தி எங்க கிட்ட வேற தானே சொன்னீங்க? அது போய். அத்தை, இவங்க சொல்றது உண்மையா? இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? சொல்லு கரீனா. கரீனா, உன்னோட மௌனமே சொல்லுது. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் உன்னாலே நடக்குது. நீ ஏன் இப்படி பண்ண? அத்தை, பதில் சொல்லுங்க. கரீனாக்கா, சொல்லுங்க, உண்மை என்ன? எனக்கு தெரியும். எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுதான். ஆனா கரண் ஆரம்பத்துல இருந்து எனக்கு தெரியாது. என்னைக்கு சோனாக்ஷியோட கல்யாணம் நின்னு போச்சோம், பிரீதா எல்லார்கிட்டயும் பஸ்ல போய் உட்காருங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொன்னதும் அப்ப நான் உள்ள வாஷ்ரூம்க்கு போயிருந்தேன்.
அப்ப மிஸ்டர் ராய்சந்த் ரொம்ப சத்தமா பேசினத நான் கேட்டேன். அவர் யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த ரூம் பக்கம் போனேன். அப்ப நான் என்ன கேட்டேன்னா, இங்க பாரு சொன்ன, இனிமேல் என் கூட சண்டை போடாத. சண்டை போடாம நான் வேற என்ன பண்றதுப்பா? நீங்க என்கிட்ட மறைச்ச விஷயங்களுக்கு நான் உங்களோட உறவையும் முறிச்சிருக்கணும். நான் மறைச்சனா? நீ தான் என்கிட்ட அவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. ஒருவேளை உனக்கு பிறக்க போற குழந்தையோட அப்பா அந்த கரண் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா, அந்த கரனுக்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இன்னைக்கு உன்னோட பொண்ணு அட்டகாசமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா. அவ ஒரு நல்ல குடும்பத்துல இருந்திருப்பா. பெரிய பங்களால வாழ்ந்திருப்பா. அவ ஆர்ஃபனேஜ்ல இருந்திருக்க மாட்டா. என்ன? ஆமா சொன்னா, உன்னோட பொண்ணு உயிரோட தான் இருக்கா. ஆர்ஃபனேஜ்ல இருக்கா. ஆனா இனிமே நீ என்ன உயிரோட விட மாட்ட. ஏற்கனவே நீ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. அடுத்தது இன்னொரு பெரிய தப்ப பண்ண போற. அப்பா, என் பொண்ணுங்க எங்க எங்க என் பொண்ணு? அப்பா அப்பா, என் பொண்ணு எங்கப்பா? ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ். நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். உன்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது.